ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு ஃப்ராங்கென்ஸ்டைன் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கப்பல் அதிகமான பனிப்பொழிவு காரணத்தினால அதை சுற்றி இருக்க இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அந்த ஐஸில் மாட்டிட்டு நிற்கிது. அந்த கப்பலில் இருக்க எல்லாரும் வேற ஒரு ஊருக்கு வேலை செய்யறதுக்காக போகிறவங்க தான். அவங்களுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பார். எல்லாரும் சேர்ந்து கப்பலை சுற்றி இருக்க ஐஸை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நைட்டு இவங்க இருக்க இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு வெடிப்பு சத்தம் அவங்களுக்கு கேட்குது. இவங்க குரூப்பில் ஒரு 5 பேர் மட்டும் அந்த வெடிச்ச இடத்துக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, யாருக்காவது எதாவது அடிபட்டிருக்கான்னு. அங்கே விக்டர்னு ஒருத்தர் மட்டும் இருப்பார், அவருக்கு நல்லா அடிபட்டிருக்கும். அவரை இவங்க கப்பலுக்கு தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ அந்த கப்பல் இருக்க இடத்துக்கு ஒரு பெரிய உருவம் வருது. அதோட சவுண்ட் பார்க்க மிருகம் மாதிரி இருக்கும். அது மனுஷன் மாதிரியும் இல்லை, மிருகம் மாதிரியும் இல்லை. அதனால அந்த கிரியேச்சரை கப்பலில் இருக்க எல்லாரும் கன்னை வச்சு நல்லா ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு லைட்டாக கூட அதனால் காயம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அது ஒரு அடியிலேயே அங்கே இருக்க நிறைய பேரை கொண்டு இருக்கும். இப்போ இவங்க காப்பாற்றினவரை தேடி தான் அந்த கிரியேச்சர் வந்திருக்கு. அந்த கப்பலில் இன்சார்ஜாக இருக்கிறவர் ஒரு பெரிய கன் எடுத்துகிட்டு வந்து அந்த கிரியேச்சரை ஷூட் பண்ணியிருப்பாரு. அப்போ அது அந்த கப்பல்லேருந்து கீழே விழுந்திருக்கும். ஆனால் அதுக்கு ஒன்றும் ஆகலை, ஏன்னா அது ஒரு இம்மார்டல். இப்போ கோமா இருக்க அந்த கிரியேச்சர் அந்த கப்பலை ஒரு பக்கமாக சாய்க்க ட்ரை பண்ணுது. இத்தனை நாள் அவங்க ட்ரை பண்ணியும் அந்த கப்பலை சுற்றி இருந்த ஐஸை அவங்களால உடச்சிருக்கவே முடியாது. ஆனால் அது ஈஸியாகவே அந்த கப்பலை சாய்ச்சி சுற்றி இருக்க ஐஸ்லாம் பிரேக் ஆகி இப்போ அந்த கப்பல் தண்ணிலையும் இறங்கியிருக்கும். இப்போ அந்த கிரியேச்சர் கிட்டேருந்து இவங்க தப்பிக்கணும், ஏன்னா விக்டர் இல்லாமல் அது இந்த இடத்த விட்டு போகாது, இந்த கப்பலில் இருக்கிறவங்களையும் உயிரோட விடாது. அதனால் அந்த கிரியேச்சரை எப்படியும் கொல்ல முடியாதுங்கிறதுனால இந்த கப்பலோட இன்சார்ஜ் அந்த கிரியேச்சரை சுற்றி இருக்கிற ஐஸில் கன்னால் ஷூட் பண்ணுறாரு. அதனால் அந்த ஐஸ் பிரேக் ஆகி அது அந்த ஐஸ் வாட்டருக்குள்ளேயும் போயிடுது. இவங்களும் கப்பலை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவங்க காப்பாற்றின விக்டர் கிட்ட அந்த கிரியேச்சர் என்னது, அதையும் உங்களை தேடி வருதுன்னு கேட்குறாங்க. அப்போதான் விக்டர் ஒரு கதையை சொல்கிறாரு. அவரோட பேரையும் அவர் தான் அந்த கிரியேச்சரை உருவாக்குனாருன்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அதை அழிக்க அவர் நிறைய தடவை ட்ரையும் பண்ணியிருப்பாரு, அதை அழிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அது கண்டிப்பாக மறுபடியும் என்னை தேடி வரும், அப்போ நீங்கள் என்ன அதுக்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைனா அது உங்கள் எல்லாரையுமே கொண்டுடும்னு சொல்கிறாரு. இப்போது விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைனோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவரோட அம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனால் அப்பா ரொம்ப கெட்டவர். அவர் ஒரு டாக்டர். அவர் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதே அவங்களோட பணத்துக்காக தான். விக்டரையும் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக அவரை சின்ன வயசுலேருந்தே அதிகமாக படிக்க வைப்பார். அவர் சின்னதாக தப்பு பண்ணால் கூட விக்டரை அவங்க அப்பா ரொம்ப பயங்கரமாகவே அடிப்பார். விக்டரோட அம்மா செகண்ட் ப்ரெக்னென்சி டெலிவரி டைமில் இறந்துருப்பாங்க. விக்டரோட தம்பி பேர் வில்லியம். அவங்கிட்ட மட்டும் அவங்க அப்பா ரொம்ப பாசமாக நடந்துப்பார், ஆனால் விக்டர் கிட்ட அந்த பாசத்தை காட்ட மாட்டார். விக்டரும் வில்லியம்ஸும் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. அப்போ விக்டரோட அம்மா தோட்டத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதில் நிறையவே லாஸ் ஆகியிருக்கும். அந்த டைமில் தான் விக்டரோட அப்பாவும் இறந்து போயிருப்பார். இப்போ இவங்க 2 பேரும் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. விக்டர் மெடிசனுக்கு படிச்சுட்ருக்காரு. வில்லியம்ஸ் ஃபைனான்ஸில் பெரிய ஆளாக இருப்பார். விக்டருக்கு என்னதான் அவங்க அப்பா டாக்டராக இருந்தாலுமே அவங்க அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும். அதனால இவர் டாக்டர் ஆனால் அழிவே இல்லாத ஒரு உயிரை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட எய்மாகவே இருக்கும். அப்படி ஒரு புது விதமான மனுஷனை இறந்து போன பல பேரோட பாடி பார்ட்ஸை வச்சு உருவாக்குறது தான் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். அதில் பாதி எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சும் காட்டியிருப்பார். ஆனால் மிச்சத்தை பண்ணுறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்காது. இவரோட தம்பி வில்லியம்ஸ்க்கு ஒரு பொண்ணோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த பொண்ணோட பேர் எலிசபெத். அவங்களோட மாமா வந்து விக்டரை பார்க்க வராரு. இவர் பண்ணிகிட்ருக்க எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணுறதாகவும் சொல்வார். அதுக்கு ஒரு பர்சனலான ரீசனும் இருக்கும், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவர் சாக போகிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லானா அதை யூஸ் பண்ணி அவர் எப்போவுமே உயிரோட வாழலாங்கிறதுனால தான் அவர் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணவும் ஒத்துட்ருப்பாரு. இப்போது விக்டர் நினச்ச மாதிரியே ஒரு அழிவே இல்லாத மனுஷனை உருவாக்கியிருப்பாரு. ஆனால் அவன் மற்ற மனுஷங்க மாதிரி இல்லாமல் ஒரு ஜாயண்ட் மாதிரி இருப்பான். இப்போ இவர் உருவாக்கின இந்த கிரியேச்சரை வச்சு பல விஷயங்களை சாதிக்கலான்னு விக்டர் நினச்சிருப்பாரு. ஆனால் அந்த கிரியேச்சர் ஒரு குழந்தை மாதிரி, இந்த உலகமே அதுக்கு புதுசு, அதனால குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி எல்லாத்தையும் அதுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஆனால் விக்டருக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. இப்போ இவரோட தம்பி வில்லியம்ஸ் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணான எலிசபெத் வந்து இந்த கிரியேச்சரை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த கிரியேச்சரை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த கிரியேச்சருக்கும் எலிசபெத்தை பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த விஷயம் விக்டருக்கு பிடிக்காது. அவர் நினச்ச மாதிரி இந்த கிரியேச்சர் வரல, இதுக்கு எதுவுமே தெரியல, அதனால் இது உயிரோடு இருக்கவே தகுதி இல்லைன்னு அதை கொல்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாரு. அதனால் எலிசபெத்தும் வில்லியம்ஸையும் வேறு ஊருக்கு போக சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த இடத்துலையே அந்த கிரியேச்சரை வச்சு ஃபுல்லாக எரிச்சு விட்டுருவாரு. ஆனால் எப்படியும் அந்த இடத்துல இருந்து அந்த கிரியேச்சர் தப்பிச்சு வெளியே வந்திருக்கும். விக்டர் கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த கிரியேச்சருக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியாது. விக்டருங்கிற பேரை மட்டும்தான் சொல்ல தெரியும். ஆனால் இப்போ அந்த கிரியேச்சர் எப்படி பேசுது, இதுக்கு நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு அந்த கிரியேச்சரோட லைஃப்பில், இப்போ எதுக்கு விக்டரை தேடி அந்த கிரியேச்சர் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை.
இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.